வணக்கம், இது நிஜகண். நாடு முழுவதும் இன்ஃப்ளூயன்சா மற்றும் கோவிட் வைரஸ் தொற்றுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு இருப்பதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் எச்சரித்திருக்கின்றது. எனவே மேல் மாகாணத்தின் பிரதம செயலாளர் வெளியிடப்பட்ட 2025/6/2 திகதியிடப்பட்ட கடிதம் மேல் மாகாண சபையின் அனைத்து நிறுவன தலைவர்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கின்றது. அலுவலக வளாகங்களிலும் பொதுமக்கள் அதிகமாக இருக்கும் அனைத்து இடங்களிலும் பணிபுரியும் போது முகக்கவசம் அணியுமாறு அனைத்து ஊழியர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கடிதம் தொடர்பாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சரின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் அனில் ஜெயசிங்க மேல் மாகாண தலைமைச் செயலாளருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி சம்பந்தப்பட்ட கடிதத்தில் வெளியிடப்பட்ட அறிவுறுத்தல்களை மறுபரிசீலனை செய்யுமாறும் அலுவலகங்களில் முகக்கவசம் அணியுமாறு பொதுவாக நிறுவனங்களுக்கு அறிவுறுத்த வேண்டிய அவசியம் எழவில்லை என்றும் கூறியிருக்கின்றார். அதோடு 2023ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் COVID-19 உலகளாவிய தொற்று நோய் முடிவுக்கு வந்த பிறகு சுவாச நோய் கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு செயல்முறையின் கீழ் COVID-19 தொற்றானது ஏனைய தொற்று நோய்களின் வகையில் சேர்க்கப்பட்டது. எனவே மழைக்காலத்தில் இன்ஃப்ளூயன்சா போன்ற சுவாச நோய்கள் அதிகரிப்பதால் COVID-19 அதிகரிக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் பொதுவாக சுவாச நோய்களை தடுப்பதும் ஒரு பொதுவான வழிமுறையின்படி மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நேரத்தில் COVID-19 தடுப்பு ஒரு ஆபத்தாக கருத வேண்டிய அவசியமில்லை என்றும் மேலும் நிறுவனங்களுக்கு இதுபோன்ற பரிந்துரைகளை வழங்குவது தேவையற்ற பயத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அன்றாட நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் சூழ்நிலையை உருவாக்கக்கூடும் என்றும் சுகாதார அமைச்சகத்துடன் கலந்தாலோசித்த பின்னரே அத்தகைய ஆலோசனையை வழங்குவது நல்லது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மேலும் யாராவது தானாக முன்வந்து அல்லது தனிப்பட்ட பாதுகாப்புக்காக மருத்துவ ஆலோசனையின் பேரில் முகக்கவசம் அணிந்தால் அந்த பிரச்சனையும் இல்லை என்று செயலாளர் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் இருமல், சளி அறிகுறிகள் உள்ளவர்கள் பணிக்கு சமூகம் அளிப்பதை மட்டுப்படுத்தும் தேவையில்லை என்றும் தனிப்பட்ட சுகாதாரத்தை பேணுவதற்கும் ஏனையவர்களுக்கு நோய் பரவும் வாய்ப்பை குறைப்பதற்கும் அவ்வாறான நோய் அறிகுறிகள் இருப்பவர்கள் மாத்திரம் முகக்கவசம் அணிவது போன்ற சிறந்த சுகாதார பழக்க வழக்கங்களை மேற்கொள்வது முக்கியம் என அமைச்சின் செயலாளர் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளை இந்த முகக்கவசம் அணிவது தொடர்பில் சமூக ஊடகங்களில் பரவி வர்ற பிழையான தகவல் குறித்து மேல் மாகாண பிரதான செயலாளர் தம்மிக்க விஜயசிங்க ஊடக அறிவித்தல் ஒன்றையும் விடுத்திருக்கிறார். குறித்த அந்த அறிவித்தல்ல முகக்கவசம் அணிகிறது தொடர்பில் தெளிவூட்டுதல் என்னும் தலைப்பில் மேல் மாகாண பிரதான செயலாளரினால் வெளியிடப்பட்ட அந்த கடிதம் சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டு வாரதாகவும் குறித்த அந்த கடிதத்தில் மேல் மாகாண சபை கட்டடங்களில் செயல்படுகின்ற மேல் மாகாண அமைச்சுக்கள் மற்றும் திணைக்களங்களில் சேவை புரியும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்துவதற்காக மாத்திரம் அந்த கடிதம் வெளியிடப்பட்டது என்றும் அறிவிக்கப்பட்டும் இருக்கின்றது. ஆயினும் இந்த கடிதம் சமூக வலைதளத்தில் பிழையான அர்த்தத்துடன் பரவி வாரதால் அதனை உடனடியாக ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவித்திருக்கின்றார். இதன் மூலம் நாடு முழுவதும் கோவிட் பரவல் அல்லது அவ்வாறான ஆபத்து காணப்படுவதாக பொதுமக்களுக்கோ அரசு அதிகாரிகளுக்கோ அறிவுறுத்தப்படவில்லை என்பதால் அவர்களை முகக்கவசம் அணிய அறிவுறுத்தவில்லை என அவர் தனது அறிவிப்பில் சுட்டிக்காட்டியும் இருக்கின்றார். மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் தலைவரும் உலக பெரும் பணக்காரர்களில் ஒருவருமான பில் கேட்ஸ் $200 பில்லியன் ஆப்பிரிக்காவிற்கு வழங்கியிருக்கிறதா தெரிவித்திருக்கின்றார். தன்னுடைய சொத்தில் பெரும் பகுதியை அடுத்த 20 ஆண்டுகளில் ஆப்பிரிக்காவில் சுகாதாரம் மற்றும் கல்வி சேவைகளை அபிவிருத்தி செய்ய பயன்படுத்துவதாக பில் கேட்ஸ் அறிவித்துள்ளார். இது தொடர்பில் எத்தியோப்பியாவின் தலைநகர் அடிஸ் அபாபாவில் உரையாற்றிய அவர் சுகாதாரம், கல்வி, முன்னேற்றம் முதலியவற்றின் மூலம் ஆப்பிரிக்காவில் உள்ள ஒவ்வொரு நாடும் செழிப்பை நோக்கி செல்ல வேண்டும் என குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் செயற்கை நுண்ணறிவு மூலம் சுகாதார பராமரிப்பை மேம்படுத்தும் வழிகளை சிந்திக்கும்படி அவர் இளைஞர்களை கேட்டுக்கொண்டும் இருக்கின்றார். இதற்கிடையில அடுத்த 20 ஆண்டுகளில் தமது சொத்தில் 99% நன்கொடையாக வழங்கப் போவதாகவும் 2045ஆம் ஆண்டுக்குள் தமது சொத்தின் மதிப்பு $200 பில்லியன் எட்டிவிடும் என்றும் கேட்ஸ் சென்ற மாதம் தெரிவித்திருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இது இப்படி இருக்க மற்றொரு முக்கியமான விடயமாக இங்கு பேசப்படுறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்களாக இருந்தால், எதிர்க்கட்சிகள் குறிப்பிடும் பொய்கள் சமூகமயமாக்குவதற்கு இனி இடமளிக்க போவதில்லை. அவர்களின் பொய்களுக்கு
இனி மன்னிப்பு வழங்கப்பட மாட்டாது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்திருக்கின்றார். இவர் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறும் தெரிவித்திருக்கின்றார். அமைச்சர்களான விமல் ரத்நாயக்க மற்றும் நளிந்த ஜெயதிச ஆகியோரை இலக்காக கொண்டு எதிர்க்கட்சியினர் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார்கள். 323 கொள்கலன்கள் தொடர்பில் எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் முன்வைத்த குற்றச்சாட்டுக்கள் முறையாக விசாரணை செய்யப்படுகின்றது. ஆகவே குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்று வாக்குமூலம் அளிக்க வேண்டும். வெண்ணிற ஆடை அணிந்தவர்கள் செய்த ஊழல் மோசடிகளால் நாடு வங்குரோத்து நிலையடைந்தது. ஒரு சில ஊழல்வாதிகள் தற்போது சிறையில் உள்ளார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பிற தரப்பினருக்கு விற்பனை செய்த விவகாரம் உலகில் எங்காவது நடந்தது உண்டா? அவ்வாறான சம்பவம் இலங்கையில் நடந்திருக்கின்றது. அந்த நபர் தற்போதும் பாராளுமன்றத்தில் இருக்கின்றார். இதன்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி உரையாற்றுவதற்கு அனுமதி கோரிய நிலையில் சபைக்கு தலைமை தாங்கிய குழுக்களின் பிரதி தலைவர் அனுமதி வழங்கவில்லை. தொடர்ந்து உரையாற்றிய பிரதியமைச்சர், நான் இதுவரை பெயரை குறிப்பிடவில்லை, பொதுவாக குறிப்பிட்டேன். ஆனால் இவர் கலக்கமடைந்து தொப்பியை போட்டுக்கொள்கின்றார் என்று தெரிவித்தும் இருந்தார். இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க, பேருந்து விபத்துக்களை தடுக்கும் நோக்கில செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்ய இருக்கிறதாக அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. போக்குவரத்து அமைச்சர் விமல் ரட்நாயக்க இந்த விடயத்தை நாடாளுமன்றத்தில் தெரிவித்தும் இருக்கின்றார். பேருந்து சாரதிகள் நித்திரை கலக்கத்திற்கு உள்ளாவதனால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை தவிர்க்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த இருக்கிறதாக தெரிவித்திருக்கின்றார். நிச்சயமாக நாட்டில் தற்போது இந்த விபத்துகள், அதாவது இந்த பஸ் விபத்துக்களே அதிகமாக இருக்கின்றது. இதில் அனைவரும் அறிந்த ஒரு விடயமாக இருந்தது என்னென்னு சொன்னால், அதாவது நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவம் இல்லையா? அது என்னன்னு சொல்லி பார்த்தமா இருந்தால், இந்த சென்ற மாதம் நடந்திருந்த அந்த பஸ் கோர விபத்து. இந்த விபத்துக்களுக்கான காரணம் பஸ் சாரதிகளின் தூக்க கலக்கமே காரணமாக இருக்கின்றது. ஆக இதற்காக விசேட கருவிகள் விரைவில் பொருத்தப்பட இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். எதிர்வரும் 2 மாதங்கள்ல சுமார் 40 பேருந்துகளில் இந்த செயற்கை நுண்ணறிவு கருவிகள் பொருத்தப்பட இருக்கின்றன. இந்த கருவிகள் மூலம் சாரதிகளுக்கு ஏற்படக்கூடிய நித்திரை கலக்கம் கண்காணிக்கப்பட்டு அதற்கான தீர்வுகள் வழங்கப்படும் என்று தெரிவித்தும் இருக்கின்றார். எதிர்வரும் காலங்களில் ஏனைய பேருந்துகளிலும் இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப கண்காணிப்பு முறைமை நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் உறுதியாக குறிப்பிட்டு இருந்தார். இலங்கையின் பொது போக்குவரத்து துறை மிகவும் பின்தங்கிய நிலையில் காணப்படுகிறதாகவும் அமைச்சர் ரட்நாயக்க இங்கு தெரிவித்தும் இருக்கின்றார். ஆகவே நாட்டில் இன்னும் என்ன எல்லாம் நடக்க காத்திருக்கின்றது என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.